ஹே வாட்ஸ்அப் கைஸ், இன்னைக்கு பார்க்க போறோம்னா வாட் இஃபோட சீசன் 3 வந்து இன்னையோட நிறைவடைகிறது. ஸோ உண்மையிலே ஆசமா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சோம். பட் இல்லை, என்ன போய் ரிவ்யூ போட வைக்க என்னோட வீடியோ போய் ரோஸ்ட் பண்ண வச்சிட்டீங்களா டேய். எனக்கு மட்டும்தான் இந்த சீசன் வந்து லேசி ரேட்டிங் மாதிரி இருந்துச்சா, இல்லை உங்களுக்கும் அப்படிதான் இருக்கா? மறக்காம கேட்காம பண்ணுங்க, என் மண்டே பிச்சுட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு இந்த சீரிஸ் எனக்கு இது ரொம்ப ரொம்ப லேசி ரேட்டிங், சும்மா எழுதணுமா இருந்துச்சு. ஸோ எனக்கு கூட அப்படி இருக்குல்ல, உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படி இருக்கான்னு மறக்காம ரெக்கார்ட் பண்ணுங்க. ஆனால் யார் மத்தியும் மிதிக்கணும், இந்த பிரெட்டோன்னு பேரில் எக்ஸ்பிளைன் பண்ணி போகிற எல்லாரும் மிதிக்கணும்னு அவங்க தாங்க அதை ப்ரொமோட் பண்ணுறதே உண்மையிலே. ஸோ இன்னைக்கு இந்த வாட் இஃபோட ஒவ்வொரு எபிசோடா அழகா ஒவ்வொரு எபிசோடா நம்ம ரேங்க் இருந்து ரோஸ் எடுத்துக்காதீங்க, என்னோட தாட் அண்ட் ரிவ்யூ எப்படி இருந்திருக்கலாம், எப்படி மாற்றிருக்கலாம் அப்படின்னு ஒரு ரிவ்யூ மாதிரி தான். நான் யார் மனசையும் புண்படுத்தது கிடையாது. ஸோ என்னோட ரிவ்யூ மட்டும்தான் பியூர்லி. ஸோ ஆரம்பிக்கலாமா? First of all, rose number 1. What if Hulk fought the Mecha Avengers? என்னங்க பண்ணி வச்சிருக்காங்க? ஒரு பக்கம் ஹியூமன் பசோர், இன்னொரு பக்கம் டெவலப்னு பேர்ல நம்ம காட்ஸ்லாவை ஹல்கா மாற்றி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது காப்பி பரவாயில்ல, அதுக்கு அட்டாமிக் பெர்த் மாதிரியே காமா பெர்த்னா அதை கூட காப்பி அடிச்சு, ஸோ என்ன சொல்ற, ஒரு கிளம்ஸியாக பண்ணிட்டாங்க. வித்தவுட் பிளாட், ஒரு கதையே இல்லை இந்த இந்த சீசன்ல, கதையே கிடையாது. ஒரு வித்தவுட் பிளாட்ல மெக்கா அவன்ஸே ஒழுங்காக யூஸ் பண்ணல, அவங்க இந்த ஹியூமன்ஸ் ஒரு ஹல்கே ஒழுங்காக யூஸ் பண்ணல. அவர் ஒரு கைஜூ அதை காமிச்சிருக்கலாம். ஆக்சுவலி நம்ம ஹல்கை காமிக்கிற அவசியமே கிடையாது, வேற ஏதாச்சும் ஒரு கைஜூவை காமிச்சிருக்கலாம். அது கூட ஓரளவுக்கு கன்வின்சிங்காக இருந்திருக்கும். பட் எதுவுமே அப்படி காமிக்கல. மெக்கா அவன்ஸை ஒழுங்காக யூஸ் பண்ண வேணும். நம்ம கரெக்டாக நம்ம சாம் வில்சன் அண்ட் நம்ம மோனிகா ராம்போ தவிர நீங்கள் வேற எந்த கேரக்டருமே அவ்வளோ நீங்கள் ஸ்க்ரீன் டைம் பார்த்துருக்கே மாட்டீங்க. ப்ராமிஸாக பார்த்துருக்கே மாட்டேன். ஸோ அந்தளவுக்கு தான் காமிக்கப்பட்டுருந்துச்சு. யாருமே காமிக்கவே இல்லை. ரொம்ப ஒரு முக்கியமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் லாஸ்ட்டாக நம்ம ஹல்கே இறங்கி வந்து எல்லாருமே வின் பண்ணிடுவார். இதுக்கு ஹல்கே வந்து ஹீரோவை போட்டுருக்கலாம். நம்ம ஹல்க் தான் லாஸ்ட்டில் வந்து ஹவதா இருந்து ஜெயிப்பார். ஸோ உண்மை சொல்கிறது, நம்ம சாம் வந்து அவ்வளோ பெரிய ஹல்க் பீஸ்டே பேசி திருத்துறது எல்லாமே சொல்கிறது லேசி ரேட்டிங்கோட உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாமா? சிம்பிளா ஹல்கோட மல்டிபிள் சைடு தான் கைஜோ. அது எப்படிங்க புரியவே இல்லைங்க. எங்க ஹல்க் மேல காமாவை செலுத்தினா ஹல்க்கு இன்னொரு பர்சன்டேஜா மாறுவாரா? இது நம்ம புதுசா இருக்கு. அது நீங்க நார்மலா கைஜோவை காமிச்சிருக்கலாம், அது கூட பரவாயில்ல. அந்த கைஜோ உடம்புல இருந்து ஹல்கு உடம்புல எக்கச்சக்கமான குட்டி குட்டி கைஜோலாம் வருதா? எப்படிடா லேசர் ரேட்டிங்கோட உச்சகட்டம் உண்மையிலே அந்த ரைட்டருக்கு எப்படி எதுவும் தெரில. ஸோ சும்மா ஒரு ஹல்கோட பாதி வந்து அந்த கைஜுப்பா உடம்பு வந்து குட்டி குட்டி மாசலாம் வருது அப்படின்னு ஈஸியாகவே சொல்லிட்டாரு. எப்படி இதுக்கு ஒரு கன்வின்சிங்கான பிளாட்டோ எதுவுமே இல்லை. நம்ம ப்ரூஸ் மேன ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட், அவர் தான் அல்ட்ரான் ஒரு ஹெல்ப்பே பண்ணியிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து தாமே இன்னமும் காமாவை செலுத்தினா தான் வந்து குணமாயிடுவேன் அப்படின்னு ஒரு பைத்தியக்காரத்தனமா அவர் அதை பண்ணியிருப்பாரு. என்னங்க இதே, நீ முட்டா பிள்ளைடா, நீ சயின்டிஸ்டான முட்டா பிள்ளைடா. அதான் பண்ணிட்டு இது இவ்வளோ பெரிய ஒரு கலவரத்தை பண்ணிட்டு தனியா போய் ஒரு தீவுல உட்காந்துட்டு இருப்பாரு. யோசிச்சு பாருங்க. உண்மையிலே இந்த இந்த எபிசோட்ல அந்த மெக்கா சூட்டையும் மிகப்பெரிய மெகா சோர்ட்ஸ் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அது எதையுமே அவங்க ஒழுங்காவே யூஸ் பண்ணல. அது ஒழுங்காக காரணமே கிடையாது. அதை வச்சு ஒரு மிகப்பெரிய ஃபைட்டோ இதுவுமே காமிக்கல. குட்டிய ஒரு ஃபைட் இருக்கும், அவ்வளோதான். கஷ்டம் ஹல்க் வந்து தான் ஃபைட் பண்ணுவாரு. இதுக்கு அவரை வச்சே ஃபுல்லாகவே ஓடி இருக்கலாம். ஹல்க் வர்சஸ் கைஜுனே ஒரு எபிசோட் அவங்க வச்சிருக்கலாம். ஸோ உண்மையிலே ஹல்க்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அண்ட் ப்ளஸ் மெக்கா ஆஃபீஸுமே ஒழுங்காவே காமிக்கல, எதுவுமே அவங்க சென்டவே பண்ணல. ஸோ உண்மையிலே ஒரு பக்கா ஒரு லெஸ் ரேட்டிங்கான ஒரு எபிசோட் உண்மையிலே. அண்ட் ரோஸ் நம்பர் 2, வாட் இஃப் ஆகத்தா வென்ட் டு ஹாலிவுட். பேர்ல மட்டும் இப்படி இருக்கு, ஆனால் கதை வேற. ஒரு ஆக்சுவலி ஆகத்தா ஆடலாங்களே, நம்ம ஆகத்தாவை வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே அந்த ஒரு ஃபீமேல் ரைடிங் பக்காவாக இருக்கும். இதில் ஃபுல்லாக ஃபெமினிஸ்ட் தூக்கல். நம்ம ஆகத்தா எட்டர்னல்ஸ், அவங்க ஒரு டெமி காட், அவங்கள வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாங்களாம். எப்படி ஆகத்தாவால மேஜிக்கை வந்து அப்சர்வ் பண்ண முடியும் காமிக்கப்பட்டுருந்துச்சு. எப்படி ஒரு செலஸ்டியோட காஸ்மிக் பவர் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு சுத்தமாக புரியலை. நிச்சயமா இது ஒரு லேசர் ரைட்டிங் மட்டும்தான். அதை கூட ஒத்துப்போங்க. நம்ம ஆகத்தா பீமை விட்டு டெமிகாடோட பவர் வச்சு ஒரு டியாம சொல்லப்படுற கடவுளுக்கு அப்பாற்பட்ட பியாண்ட் காட் பவர் இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து அப்படியே ஈஸியா அசால்ட்டா அப்சர்வ் பண்ணுவாங்களாம். எப்படி அப்சர்வ் பண்ணுவ நீ? என்னமா கடவுள், என்னமா பவர் இருக்கு? 4-5 எட்டர்ஸ் பவர் நீ அப்சர்வ் பண்ணா நீ வந்து ஒரு டியாமட் ஒரு செலசியோட அப்சர்வ் பண்ண முடியுமாமா அப்படின்னு கேட்கவே இருந்துச்சு. உண்மையிலே அதெல்லாம் ஒரு ரிச்சுவல் பண்ணி ஒரு செலஸ்டியலோட பவரையும் இவங்களால எடுத்துக்க முடியுமா? ஸோ அந்த
கதை எப்படி கொண்டு போகணும்னு தெரியாம நம்ம ரைட்டர் ஈஸியா சும்மா பவர் கொடுங்கப்பா அந்த கேரக்டருக்கு, அப்படியே பவரை அப்சர்வ் பண்ணுங்கப்பா, அவ டக்குன்னு பெர்ஃபார்ம் பண்ணிட்டாப்பா அப்படின்னு தாமிங்கன்னு ரைட்டர் சொல்லிட்டாரு போல. நிச்சயமா இதெல்லாம் நம்பவே முடியும். அவன் ஒரு மோட்டல் பீயிங், அவன் நார்மலான ஒரு மோட்டல் பீயிங், ஒரு விச்சு. ஸோ அவங்க எப்படி ஒரு பியாண்ட் காட் இருக்கிற பவரை அப்சர்வ் பண்ண முடியும்? உண்மையிலே இது எப்படி இருக்குன்னா, இப்போ இவங்க அப்சர்வ் பண்ணிட்டாங்கல்ல, இப்போ இந்த இந்த செலக்ஷன் நீங்க அடுத்த மூவில பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீலே வராது. இவன் தானே இங்க மொக்க ஆளுப்பா, ஆகத்தாக்கிட்டு தோத்து போயிட்டான்ப்பா அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அந்த மெனசிங்கான ஒரு கேரக்டரை அவங்க நிச்சயமா அவங்க இதே பண்ணல. இதே அந்த வாட்டருக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு புது கேரக்டருக்காண்டி பழைய வெல் ஒவ்வொரு புது கேரக்டர் வந்து ஈஸியா அவங்க காலி பண்ணிடுறாங்க. ஸோ நமக்கு பிடிக்கவே இல்லை. யோசிச்சு பண்ணி இதே நம்ம செலக்ஷன் நீங்க அடுத்த மூவில பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும்? ஏன்னா மொக்க பாபா டம்மி பாபா அப்படின்னு தோணாது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்ல நம்ம கிங்கோ வந்து ஆகத்தா பொஃபுல் ஆயிடுவாங்க. நம்ம கிங்கோ வந்து நம்ம ஆகத்தா கிட்ட ஆகத்தா என்ன நம்ம கிங்க இருப்பாங்களோ அதை வந்து நம்ம கிங்கோ ஆகத்தா கிட்டே சொல்லி நம்ம ஆகத்தாவை திருத்தமே காமிக்கப்பட்டிருக்கோம். நம்ம ஆகத்தாவை தோணலை, நம்மளுக்கே போறான்னு நம்மளுக்கு தோணவே இல்லை. ஸோ அகைன் லேசி ரைட்டிங். இதுக்கப்புறம் இந்த கேரக்டர் என்ன பண்றது? நம்ம ஆகத்தாவை அட்லீஸ்ட் பவர்ல அப்சர்வ் பண்ணிட்டாங்க, ஒரு கடைசி வரைக்கும் வில்லனா காமிச்சு அவங்க கிளிஃப் ஹேங்கர்ல முடிச்சிருக்கலாம். உண்மையிலேயே ஆசமாக இருக்கும். பட் அதை பண்ணாம கிங்கோ வச்சு ஒரு மொக்கையான ஒரு ஸ்பீச்சை போட்டு நம்ம ஆகத்தா வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்களே. அவ்வளோ பவர்லாம் விட்டுட்டு அவங்க திரும்பி நடிக்க வந்துட்டாங்களாம். என்னடா கதை? இந்த எபிசோட்ல பாட்டு நல்லா இருந்துச்சு, ஒரு என்ஜாயாக இருந்துச்சு. ஐ லைவ் மியூசிக்கல். பட் நிச்சயமா அந்த நோ லாஜிக் அண்ட் நோ பிளாட்னு கன்ஃபார்ம் சொல்லிடலாங்க. அண்ட் ரோஸ் நம்பர் 3, வாட் இஃப் த ரெட் கார்டியன் ஸ்டாப் த வின்டர் சோல்ஜர்? இந்த எபிசோட்ல ஸ்டோரியே ஒன்றும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, ஸ்கிரீன் பிளேயும் இல்லை, ஃபைட்டும் இல்லை. அங்கிட்டே ட்ராவல் பண்ணுவாங்க, ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி. அங்கிட்ட ஏறுவாங்க, இங்கிட்ட குடிப்பாங்க, அங்கிட்ட காரில் போவாங்க, அந்த காரில் விடுவாங்க, திரும்பி அதை போவாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் அவ்வளோதான், சிம்பிள். நம்ம பக்கி, நம்ம பக்கியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம நம்ம ஸ்டீரஜஸ், அவர் சொல்லியே மயங்காத, சொல்லியே திருந்தாத நம்ம பக்கி வந்து நேற்று தான் பார்த்துருப்பாரு, உங்களோட பேசியிருக்க மாட்டாங்க, அவர் சொல்லி தெரிஞ்சுட்டாராம். இது எப்படிங்க இருக்கு? நாங்கள் தலையில கால போட வச்சிருக்கோம். எங்களுக்கு விஷயம் புரியவே இல்லை கைஸ். உங்களுக்கு கஷ்டம் சொல்றது, பக்கியோட மாஸ் அந்த லெகசி அப்படியே உடைச்சிட்டாங்க. அந்த மாஸா பக்கி வில்லனா மாதிரி அவருக்கும் நம்ம ரெட் கார்டியனுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபைட்டு வந்து அதோட ப்ரூவ் பண்றவே காமிச்சா உண்மையிலே செம்மையா காமிக்கப்பட்டிருக்கும். உண்மையிலே இந்த எபிசோட் ஆசமா இருந்திருக்கும். பட் அப்படி பண்ணாம சும்மா ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி அங்கிட்டு ஓடிட்டே இருக்காங்க, இங்கிட்ட ஓடுறாங்க, அங்கிட்டு ஓடுறாங்க, பிளாட்டே தான் போயிட்டு இருக்காங்க. ஏண்டா நீ ஹவுஸாக கொண்டதுக்கும் அவனை போய் பார்த்ததுக்கும் இவனை போய் அடிச்சதுக்கு என்னடா சம்பந்தம்? கதை ஆரம்பிச்சது எங்க, முடிச்சது எங்க? என்னடா பண்றீங்க? கஷ்டம் நட்பே ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டுக்கு வர போறாங்க. அந்த ஃபைட்டு கூட ஒழுங்காக காமிக்கல. ஸோ எதையுமே அவங்க ஒழுங்காக டச் பண்ணல. அங்கிட்டு குதிச்சு அப்படி கட் பண்ணி அடுத்த இதுக்கு போயிட்டே இருக்காங்க. ஸோ ப்ராமிசிங்காக இந்த எபிசோட் வந்து கதை எழுத்தமா இருந்துச்சுங்க. உண்மையிலே அழகாவே சொல்லலாம். உண்மையிலே இந்த ரைட்டர்ஸா சீசன் 1 அண்ட் சீசன் 2 பண்ணாங்க. உண்மை நம்பவே முடியல. உண்மை ஆச்சரியமா இருக்கு. அண்ட் ரோஸ் நம்பர் 4, வாட் இஃப் ஹவர்ட் டக் காட் ஈச்டு? அதை போங்கடா, நான் வெறுத்தது. இதுக்கப்புறம் தான் நான் வந்து வாட் இஃபே வெறுத்தேன். ஏன்னா யோசிச்சுக்கோங்களேன், ஒரு நியூ கேரக்டர் கிரியேட் பண்ணோம் அவங்களுக்கு. நம்ம வாட் இஃப் கிரியேட்டர்ஸ்ட்டு ஒரு நியூ கேரக்டர் கிரியேட் பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு முட்டை எபிசோட கிரியேட் பண்ணிட்டாங்க. ஒரு முட்டையை வச்சு கதை எக்கச்சக்கமா. நம்ம தேனோஸ் வராரா, யூஸ் வராரா, டாக்டர்ஸ் வராரா, நம்ம டோர்மோ வராரா, எப்படிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க வராங்கன்னா கஷ்டம் வந்து அந்த கேரக்டர் வந்தோடனே எல்லாரும் திரும்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. பைப்பா ஒரு திருவண்ணு முட்டை வந்து அத்தனை பேர் சமாளிச்சிருச்சான். டேய் சத்தியமா நிக் ஃபியூரி வேற தோத்துவாரு. அவரு மண்டையில மூளையே இல்லை. அவன் எதுக்கு தோத்துறாரு, என்ன பண்ணிட்டான், இதுக்குடா தோத்துறீங்க, என்னடா இல்லை பவர் இருக்கு, அப்புறம் கூட அவங்க ஒழுங்கா விஷன் பண்ணல, எதுவுமே பண்ணல, பர்ஃபார்ம் பீயிங் அப்படின்னு சொல்றாங்க. தவிர அந்த இதை சொல்றது கன்வின்சிங் இல்லை. எப்படி உங்களுக்கு பிறந்துச்சு, ஏன் இந்த பொண்ணுக்கு பர்ஃபெக்ட் கிடைச்சு புரியவே இல்லை. நம்ம டார்சியை தூக்கிட்டு போய் அந்த இது போனான் ஹவர்ட் டாக், அவனே வேற குக்கான்ல இருந்து. ஸோ சிம்பிளா நோ கமெண்ட்ஸ் கைஸ், சிம்பிளி வேஸ்ட் ஒரு எபிசோடு. உண்மையிலேயே வந்து என்ன சொல்றது, கதையே இல்லாம சும்மா ஓட்டணும், ஒரு புது கதை இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு எபிசோட் தான் நிச்சயமா இந்த எபிசோடு. அண்ட் ரோஸ் நம்பர் 5, வாட் இஃப் எமர்ஜென்ஸ் டெஸ்ட்ராய் த எர்த்? நான் உண்மையிலே இந்த எபிசோட நான் வந்து பாராட்டுவேன். ஒரு விஷயத்துக்காண்டி நம்ம மிஸ்டரியை வந்து அவங்க மாஸ்டர் ஆஃப் இல்யூஷன் அப்படின்னு. அதுக்கு மட்டும் அவரை நான் பாராட்டி தருவேன். இந்த எபிசோட்ல மிஸ்டரியை வந்து ஒரு மனசிங்கான எப்படி ஏமாத்துவான், இது உண்மை எது போய் அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. நம்ம ரீரி வில்லியம்ஸாக வந்து ஒரு கட்டத்தில் ஏமாத்துவார். ஸோ அதெல்லாம் உண்மையிலே ஆசமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் உண்மையை பிடிச்சி.
பட் அவரை மச காமிச்சிட்டு அயன்மேனோட ஒரு பவர்ஃபுல் டெக்னாலஜி நம்ம விஷன் அவரை வந்து நம்ம ரீரி வில்லியம்ஸ் நேற்று வந்த பொண்ணு வந்து சிம்பிளாக ஒரு பீமை வச்சு அப்படியே அவங்கள பேரலைஸ் பண்ணிடுவாங்க. நம்ம யாரு நம்ம விஷனை நான் விஷன் வந்து நம்ம தேனஸ் ரெண்டா பிறந்தாள் தலையா உள்ள போயிட்டு அந்த பொண்ணு பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. என்னடா பண்ணிட்டு டப்புன்னு போட்டுலான்னு நமக்கு இருக்கும் அப்படிதான் இருந்துச்சு. பட் நிச்சயமா இது ஒரு ரொம்ப ரொம்ப லேஸ் ரைட்டிங்க. அதுக்கப்புறம் தான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு மிஸ்டர் பர்ஃபுல் கேரக்டர் அவங்க உடஞ்சு போயிடுவாங்க. நம்ம ரீடி வில்லியம்ஸ் நம்ம வாட்சரோட இத்தினூண்டு டைலாக் எடுத்துக்கு அவங்க பர்ஃபுல்லாக ஆகி நம்ம மிஸ்ஸோடக்குள்ளேயே பூந்து அவங்களோட எல்லாம் அந்த குட்டி குட்டி நான்சி எடுத்துக்கிட்டு தோப்படிச்சிட்டாங்கன்னா புரியுத கதையை அவங்களுக்கு கிளைமேக்ஸ் பண்ணவே தெரில. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ஃபிலிம் கேரக்டர் இருக்கான், அவளை வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே புரிஞ்சு அதை எடுத்துருக்கப்பா முடிஞ்சுப்பா எபிசோட் முடிஞ்சு அவ்வளோதான்ப்பா அவளால் வின் பண்ணாங்கப்பா மக்கள்லாம் கேனல. அதுதான் அப்போ அவங்க வச்சுருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு புரியணும் ஒரு இதுவும் இல்லை, அந்த ஒரு மனகட்டியும் இல்லை, டக்குன்னு உள்ளே பூந்து ஃபேஸிங் பண்ணி எல்லாம் போய் அப்சர்வ் பண்ணிட்டான். எப்படி அப்சர்வ் பண்ணா, எப்படி பவர் கிடச்சிச்சு, எப்படி இந்த அப்சர்வ் பண்ண அளவுக்கு அந்த பவர்லாம் அவங்களுக்கு கிடச்சிச்சு. விஷயத்துக்கு இந்த மாதிரி போனால் கிடையாது. எப்படி தான் எப்படி பண்ணா மிஸ்ஸி லூஸா. ஸோ அதெல்லாம் உண்மையிலே புரியவே எனக்கு என்ன சொல்கிறது, பக்காவான ஒரு லேசர் ரைட்டிங். ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து டிசப்பாயிண்ட் ஒரு எபிசோடு நிச்சயமா. அந்த உண்மையிலே அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டு நான் தான் காட் ஆஃப் ஃபார்மேட் தான் காட் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் மாதிரி நான் எல்லாருக்கும் ஹோப் தான் சொல்லிட்டு குதிருப்பாங்க. ஹோப் கொடுப்பாங்க எல்லாருக்குமே. அவெஞ்சர்ஸ் ஹோப் கொடுப்பாங்க. பூமி அழிஞ்சு போச்சு, சுக்குனதா போயிடுச்சு, ஹோப் வேறையா. என்னடா பண்றீங்க. ஒரு உண்மையிலேயே ஒரு லேசி ரைட்டிங். அவங்க என்னமே பண்ணல, நம்ம ரீல்ஸ் ஒண்ணுமே பண்ணல. அவங்க நம்ம ஸ்டீவ் மாதிரியோ நம்ம ஐமன் மாதிரியோ ஒரு தியாகமும் பண்ணல. அவங்க எல்லாம் ஹோப் தராங்களாம். ஸோ இதை பார்த்தா எல்லாருமே அவங்க இருந்துச்சான்னு நினைக்கிறேன். எனக்கு புரியவே இல்லைங்க. அந்த கேரக்டர் ஹோப் தரோளுக்கு என்ன பண்ணாங்க அதான் முக்கியமே. இந்த இவ தோப்படிச்ச ஒரு மிகப்பெரிய விஷயமா கிடையாது. அவன் என்ன பண்ணா ஒன்றையும் பண்ணல. அவன் போட்டா அந்த பக்கம் அந்த மொத்த கண்ட்ரி ரூல் பண்ணியிருந்தான் அவ்வளோதான். ஸோ என்ன சொல்றது, அந்த லேஸ் ரைட்டிங் லாஸ்ட்ல எப்படி முடிஞ்சு தெரியாம ஃபேஸிங் பண்ணி உள்ள வெளியே வந்துருப்பா அவங்கள முடிஞ்சுப்பா எபிசோடு அப்படின்னு காமிச்சிட்டாங்க. ஸோ உண்மையில இதெல்லாம் என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப லேஸ் ரைட்டிங்கான உச்சம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் இஃப் 1872 எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டீசென்ட் எபிசோட் பேஸ். நான் இது கோயை சொல்ல மாட்டேன். ஒரு டீசெண்டாக ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி நம்ம கேட் பிஷப் அண்ட் நம்ம ஷாங்ஸ் வச்சு போச்சு. அழகாகவே முடிச்சாங்க. அவங்க தங்கச்சி வச்சு ஒரு குட்டி அறுப்பு வச்சு நல்லா இருந்துச்சு. உண்மையிலே நம்ம ஷாங்ஸோட லெகசியை அவங்க கெடுக்கல. ஸோ அந்தளவுக்கு உண்மையிலே பாராட்டுவேன். ஸோ இந்த எபிசோட் உண்மையிலே ஆசமாக இருந்துச்சு, நான் கன்ஃபார்ம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வர்றதுதான் ரோஸ் நம்பர் எபிசோட் 7 எபிசோட் 8 வாட் இஃப் வாட்சர் டிஸப்பியர்ட். வாட் இஃப் சீசன் 1லையும் சீசன் 2 பார்த்துருப்பீங்க. அந்த ஃபினால எண்டுக்கு நெருங்கும் போது அந்த காமிச்ச எல்லா கேரக்டருமே அவங்க ஒரு கடைசியில் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணி தான் வந்து ஃபைட் போகும் பார்த்துருப்பீங்க. 2 சீசன்ல அப்படியே காமிக்கப்பட்டிருக்கும். எல்லா கேரக்டருமே காமிச்சிருப்பாங்க. சீசன்ல எந்த கேரக்டருமே காமிக்கல. மகளிர் மட்டும் அப்படி சொல்ல போகிறல 4 பேரை வச்சு ஒரு மிகப்பெரிய ஃபைட். நம்ம கேப்டன் கார்ட்டர் அண்ட் நம்ம ஸ்ட்ராம் அண்ட் நம்ம அந்த புது கேரக்டர் ககோரி, அப்புறம் இன்னொரு கேரக்டர் பர்டி. இதில் நம்ம 2 கேரக்டர் அவ்வளோவா பார்த்துருப்போம். ஒன்று நம்ம ககோரி, இன்னொரு வந்து நம்ம கேப்டன் கார்ட்டர். நம்ம ஸ்ட்ராங் நம்மளுக்கு புதுசு அண்ட் நம்ம பர்டி நமக்கு புதுசு. நம்ம ஸ்ட்ராங்கோட நிறைய பார்த்துருப்போம். பர்டி ஒரு நியூ கேரக்டர். யாருமா நீ எங்கேருந்துமா வந்த, இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்க ஒரு கேரக்டர், நீ பர்ஃபெக்டாக காமிக்க பிரச்சனை கிடையாது. அது என்ன பிரச்சனை, அதுக்கு ஒரு ரிடெம்ஷன் ஆர்க் போடும். எப்படி இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காங்க, என்ன காரணம், ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு காமிக்கவே இல்லை. ஒரு எபிசோடு சொல்லியிருப்பாங்க இவர் பர்ஃபெக்ட் பீயிங்னு. அப்படி சொன்னால் போதுமா, ஒரு கேரக்டருக்கு பவர் அள்ளி கொடுக்குறோனக்காண்டி சிம்பிளாக ஒரு எபிசோட ஒதுக்கி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி படிச்ச பேர்டி கேரக்டர் எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் ஆகலை. சும்மா அந்த பக்கம் தான் பிறந்தாங்க. அவ்வளோ டெக்னாலஜி காமிக்கப்பட்டிருக்கு. மல்டிவர்ஸாக ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ மல்டிவர்ஸாக அதுக்கு நாலேஜ் இருக்குது. எப்படி ஏன்னா டார்சி வந்து மூளையா, டார்சியோட அறிவு வந்திருக்கா. டார்சி எப்படி டார்சி திருண்டு விதடா ஃபோக்கஸ்டிக் பண்ணியிருந்தா அவ்வளோ போயிடா இவ்வளோ போய் மல்டிவர்ஸியாக ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ புரியுது, இந்த பொண்ணுக்கு நாலேஜும் இருக்கான், பவரும் இருக்கான். எப்படி ஏன் எப்படி இதனால எப்படி இவங்க ட்ரைனிங் போனாங்களா, இல்லை ஏதாச்சும் அனுபவம் இருக்கா? எதுவுமே கிடையாது. நம்ம கேபினட் காட்டுற கூட எக்கச்சக்கமான சீசன் தான் உங்களுக்கு ஆர்க் போயிருக்கு. ஸோ அவங்க நம்மளுக்கு ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. பட் உண்மையிலே புரியல கேஸ். கிளைமேக்ஸில் நம்ம வாட்சர் வந்து எல்லாருக்குமே பவர் கொடுப்பார், ஷேர் பண்ணுவார். அவங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையா அவருக்கு கவலை கிடையாது, அவர் பவர் ஷேர் பண்ணிட்டாரு. ஸோ இதே ஒரு ஓத்தை பிரேக் பண்ண மாதிரி தான். யோசிச்சு பாருங்க, வாட்சராக மாறுறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும், அது எதுவுமே கிடையாது. ஆனால் ஈஸியாக போக கொடுத்துட்டாரு. சிம்பிளாக கிளைமேக்ஸை முடிக்கணும்,
ஸோ இவங்களாம் மொக்கையாக இருக்காங்க. ஸோ இவங்களாம் ஓவர் கொடுத்தாரு. வாட்சாலே ஜெயிக்க முடியல. அவர் கூட ஷேர் பண்ணுறாரு. அவர் ஷேர் பண்ணி இவர் ஓவர்ஃபுல்லாக மாற்றி அவங்கள தோற்கடிக்கணும். அதான் கதையே. 3 வாட்சர்ஸ் எத்தனையோ வருஷமா வந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ பவர்ஃபுல்லான அவங்க அவங்க பியாண்ட் த காட் அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்ஸை சிம்பிளாக ஒரு 4 மகளிர் மட்டும் குரூப் வந்து தோற்கடிச்சாங்க. இது பேர் தான் MCU. புரியுதா? நான் ஃபீமேல் கேரக்டர்ஸை காமி தப்பே கிடையாது நான் சொல்லவே மாட்டேன். ஐம் நாட் அகேன்ஸ்ட் ஃபெமினிஸ்ட். பட் நீங்கள் ஃபெமினிஸ்ட் மட்டும் தான் பேசுகிறீங்க. ஆகத்தாவை நாங்கள் பார்த்து நீ கற்றுக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். நான் உண்மையிலேயே ஒரு பெண்களை வச்சு ஆசமான கொடுத்த ஒரு சீரியஸ். பட் இது ஃபுல்லாக ஃபுல்லாக நாசம் பண்ணிட்டாங்க. ஏங்க நம்ம 3 வாட்சருமே பவர்ஃபுல்லான ஒரு இந்த ரேஸ் அனுப்புவாங்க. நம்ம கேபினட் கார் விட்டது அவங்களோட ஷீல் மூலியமாக பறந்து போய் அவங்க 3 பேரையும் அடிச்சு தம்சம் போயிடுவாங்களாம். எப்படி? நம்ம வாட்சராலே முடியல. வாட்சரே அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. அவராலே முடியல. நம்ம கேபினட் கார் என்ன காடா இல்லை ஏதாச்சும் பவர்ஃபுல்லான பீயிங் நார்மல் ஹியூமன் எப்படி இதை பண்ணாங்க? இங்கே ஒரு நாய் ஒரு லாஜிக்கை குதூண்டி போச்சுட்டாங்க. வாட் இஃப் நோ லாஜிக்? லாஜிக் வேணும் அவங்களுக்கு ஒத்துக்க ஒரு எனிமேஷனல் லாஜிக் இருக்க வாய்ப்பு இல்லை. இது லாஜிக்னு ஒரு தொழிலும் இல்லாமல் தூக்கி போடாத மதிப்பீங்க லாஜிக்கே. ஏண்டா அது வரலாம் பவர்ஃபுல்லான வில்லன் ஆல்ட்ரான் அவனா நிலவோட மாற்றிட்டாங்க. கிட்ட அவனுக்கு போர் அடிச்சுச்சா, நான் இத்தனை வருஷம் தனியாக இருந்தப்பா, எனக்கு புரிஞ்சு போச்சு மக்கள் இல்லைன்னா கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு அவரே மனசு மாறிட்டாரான். டே அவன் என்ன மனுஷனா? அவன் ரோபோட் ஒரு ப்ரோக்ராம் பண்ண ரோபோட் எப்படி இது மாறும்? இப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ண ரோபோட் வந்து இப்படி மாறுவான்? அவனோட ப்ரோக்ராமே எல்லா மக்களையும் அழிக்கணும், எல்லா மக்களையும் பாதுகாப்பாக வைக்கணும். இதான் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அதான் காமிக்கப்பட்டிருக்கும். பட் அவனை நிலவா மாற்றி அவனை வச்சு அவனை தேவையெல்லாம் கூட்டி வந்து அவனை வாட்ச ஒரே போர்டில் போட்டு தள்ளி எதிர்க்கவன். ஸோ புரியுத கைஸ்? ஸோ நம்ம பார்த்து ரசித்த எல்லா அந்த பழைய கேரக்டர்ஸுமே நியூ கேரக்டர்ஸ்காண்டி அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாங்க, தூக்கி முடிச்சிடுறாங்க. இந்த புது கேரக்டரை ஒவ்வொரு காமிக்கணும்னு பழைய கேரக்டர் ஃபுல்லாகவே நாசா பண்ணிடுறாங்க, மொக்கையாக காமிச்சிடுறாங்க. இவெல்லாம் ஒரு கேரக்டரே கிடையாது அப்படி காமிச்சிடுறாங்க. அல்டான் இன்ஃபினிட்டி அல்டானா பாசிட்டிவ் சொல்ல தாறு மாதிரி காமிச்சிருப்பாங்க. சீசன் 1ல் பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. இதில் முக்கிய காமிச்சிட்டாங்க. ஒரே ஒரு புள்ளியில் மண்டை கலண்டு வெளியே வந்துருச்சு. அது ஹெல்ப் பண்ணுறாராம், கேப்டன் ஹெல்ப் பண்ணுறாராம். என்னடி அவன் வில்லன்டா, ஒரு வில்லனா காமிங்க, ஹீரோவை காமிங்க, ஒரு ஆன்டி ஹீரோவை காமிங்க, மாற்றி காமிக்காதீங்க. வில்லன் ஹீரோவை மாறுது, ஹீரோ வில்லனா மாறுறது. டேய் இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ எழுதுங்க அப்படின்னு அதை பற்றி இருந்துச்சு. உண்மையிலே ஒரு இந்த இத்தனை எபிசோட்ல நீங்க ஒரு அழகான ஒரு கேரக்டர் சொல்ல பார்க்கலாம். என்ன கேரக்டர்னு யாருமே கிடையாது. கிட்டத்தட்ட 8 எபிசோட் ஆயிடுச்சு. யாருமே ஒரு கேரக்டரே கிடையாது. எல்லாருமே மொக்க. யாருமே மனசு நிற்கவே மாட்டாங்க. நீங்க ஈஸியா வாழ்ந்துடுவீங்க. ஸோ ஈஸியாவே ஃபர்டபுளா இருக்கு இந்த மொத்த சீசனுமே. நிச்சயமா சொல்லுவேன், ஒரு ஃபில்லர் ஆத்மா இதான் அந்த மொத்த சீசனுமே. ஒரு வாட்டர்ஃபோட ஃபினாலே இதான் லாஸ்ட் சீசனு. அது எப்படி இருந்தால் கொண்டு போகணும். பட் மொக்கே ஆப்ஷன் இந்த கிளைமேக்ஸே மொக்க. தேவையில்லாத கிளைமேக்ஸு வாட்சில் வச்சு ஃபைட் பண்ணியிருக்கலாம். தேவையில்லாமல் ஒரு கிளைமேக்ஸு, தேவையில்லாமல் ஒரு சாக்ரிஃபைஸு, அது ஹார்ட் டச்சிங்காகவும் இல்லை, எதுவுமே இல்லை. நிச்சயமாக என்ன சொல்கிறது, என்னதான் இந்த வருஷம் தெரில, நான் மார்வலுக்கு ரொம்ப ஃபீமேல் ரைட்டிங்கை நீங்கள் பண்ணுங்க, நான் தப்பே சொல்ல மாட்டேன். அதை நல்லதாக பண்ணுங்க, கன்வின்சிங்காக பண்ணுங்க. அந்த கேரக்டருக்கு எப்படி பவர் வச்சுன்னு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுங்க. அப்படின்னா நான் சொல்கிறேன் கைஸ். ஜஸ்டிஃபை இல்லை ஒரு மண்ணுடனா நிச்சயமாக ரொம்ப கஷ்டம் கைஸ் உண்மையிலே. ஸோ இதான் என்னோட ரிவ்யூ. உங்களோட ரிவ்யூ என்ன கேட்க பண்ணுங்க. சில பேர் இப்போ முட்டு கொடுப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நிச்சயமாக அது உங்களோட தாட்டு. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ரிவ்யூ இருக்கும். என்னோட ரிவ்யூ மட்டும்தான். ஸோ உங்களோட தாட் என்ன, இதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு மறக்காம பண்ணுங்க. நான் உங்களோட அடுத்த ஆசை வீடியோ பார்க்குறேன். அண்டில் பாய்.